அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் வெகு சீக்கிரத்தில் நாம் சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ள இருக்குகின்றோம். சற்றேறத்தாழ இன்னும் 20 அல்லது 22 நாட்களுக்குள் ரமலான் மாதம் நம்மை வந்து அடைந்துவிடும். எனவே ரமலான் மாதத்திற்காக அதற்கான முன்னேற்பாடுகள், அதற்கான தயாரிப்புகள், அவைகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம். அருமையானவர்களே, ரமலான் மாதத்தை பற்றி, அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுவார்கள்: மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராக நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள். பிறிதொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் இரவு நேரங்களில் நின்று வணங்குகின்றார்களோ, ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராக, அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இந்த 2 ஹதீஸுகளும் ரமலான் மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அமல்கள். ஒன்று நோன்பு நோற்பது, இன்னொன்று இரவு நேரங்களில் அதிகமாக விழித்திருந்து நின்று வணங்குவது. இந்த 2 அமல்களும் ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல். அப்படி இந்த 2 அமல்களையும் நாம் செய்தோம் என்று சொன்னால்
நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பாக செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று அதற்குண்டான பிரதிபலனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது, நின்று வணங்குவது, இந்த இரண்டையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு நிபந்தனையும் பெருமானார் அவர்கள் விதிப்பார்கள். அந்த நோன்பும் அந்த இரவு வணக்கங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று சொன்னால் ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் அந்த அமலை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி உண்டு என்ற எதிர்பார்ப்பு, ஆதரவு இருக்க வேண்டும். ஏனோ தானோமோ என்று இல்லாமல் செய்வதை செய்வோம், வருவது வரட்டும் என்ற பொடுபோக்குத்தனம் இல்லாமல் ஆதரவு வைத்தவர்களாக அமல் செய்ய வேண்டும். அதிலேயும் குறிப்பாக ஈமான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. ரமலான் மாதத்தை நாம் சந்திக்கின்ற பொழுது, அந்த மாதத்திலே நாம் நோன்பு நோக்குகின்ற பொழுது நம்முடைய ஈமான் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். ஈமானில் இருக்கக்கூடிய அழுக்கு கசடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, ஈமானில் இருந்து உழண்டு கொண்டிருக்கக்கூடிய சஞ்சலங்களை, கபடங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாகி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஈமானுடன் செய்யக்கூடிய அந்த நோன்பிற்குத்தான், அந்த ஈமானுடன் இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்குத்தான் அல்லாஹ் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இப்போ சங்கையான புனிதமிக்க அந்த ரமலானை நாம் சந்திக்கக்கூடிய, எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் இப்பொழுதே நம்முடைய ஆத்மாக்களை பரிசோதித்து நம்முடைய ஈமானை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் ஈமான் கொண்டுதானே இருக்குகிறோம் என்று நாம் சொல்லுகின்றோம். நாம் ஈமான் கொண்டுதான் இருக்குகின்றோம். ஆனால் நம்முடைய ஈமான்களில் நிறைய முரண்பாடுகள் இருக்குகின்றன. என்று சொன்னால், ஒரு ஈமான்தாரி முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் பொய் சொல்ல மாட்டார். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய முக்மீனான ஒரு முக்மீன் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஒரு முக்மீன் திருட மாட்டான். ஒரு முக்மீன் கோள் சொல்ல மாட்டான். ஒரு முக்மீன் புறம் பேச மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் முஸ்லீம் என்று சொல்லுகின்றோம், என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்குகின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்குகின்றோம். அப்படி என்று சொன்னால் ஈமானுக்கு முரண்பட்ட செயல்கள் நம்மிடத்தில் நிறைய நிரம்பி வழிந்து கிடக்குகின்றன. ஈமானுக்கு முரண்பட்ட செயல்கள் நம்மிடத்திலே நிறைய வழும்பி கிடக்குகின்றன. அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய ஈமானை பரிபூர்ணமாக்கி கொள்ள வேண்டும், தூய்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும். அந்த ஈமானுடன் செய்யக்கூடிய நோன்பிற்குத்தான் அந்த கூலி. அந்த ஈமானுடன் செய்யக்கூடிய வணக்கங்கள், இபாதத்துக்களுக்குத்தான் அந்த கூலி என்பதை இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, உள்ளொன்றும் புறம் ஒன்றும் வைத்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள் இருக்குகின்றதே, அவன்தான் உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி ஆக கெட்ட மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். உள்ளத்தில் ஈமான் இருக்குகிறது, உள்ளத்தில் ஈமான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஈமானுக்கு புறமான செயல்பாடுகள், வஞ்சகத்தனமான செயல்பாடுகள், முனாஃபிக்குத்தனமான செயல்பாடுகள். இவைகள் எல்லாம் களைந்து எறிந்து அந்த ஈமானை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் ரமலானுக்கு முன்பாக என்பதுதான் இங்கே நாம் சொல்லப்படக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, திருக்குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். முஃமின்கள் என்றால் யார் என்பதை 2 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். காஃபிர்கள் என்றால் யார் என்பதை 2 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்குகின்றார்களே வஞ்சகர்கள், நய வஞ்சகர்கள். நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று ஈமானை வைத்துக்கொண்டு
ஈமானுக்கு புறமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வஞ்சகர்களை பற்றி, நயவஞ்சகர்களை பற்றி 15 ஆயத்திலே அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி காட்டுவான். அப்படி என்று சொன்னால் அந்த வஞ்சகர்கள் என்பது எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருக்குர்ஆன் ஷெரீஃபினுடைய முதல் அட்டையை நீங்கள் திறந்த உடனேயே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயம் இருக்கும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு, இது அல்லாஹ்வுடைய வேதம், லா ரைப ஃபீஹி, இதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், இது இறையச்சமுடைய தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு சொல்லுவான், வல்லதீன யுமினூன பில் கைபி, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொள்கின்றார்களோ என்று ஈமான்தாரிகளை பற்றி 2 வசனங்கள். அல்லதீன யுமினூன பில் கைபி யுகீமுன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள்தான் நேர்வழியில் இருக்கின்றார்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். 2 வசனம் முஃமின்களை பற்றி. அதற்கு அடுத்து 2 வசனத்திலே சொல்லுவான், இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை நிராகரித்து விட்ட காஃபிர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் ஒன்றுதான். அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வலஹும் அதாபுன் அலீம். கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அவருடைய உள்ளங்களிலேயும் அவர்களுடைய செவி புலன்களிலேயும், வ அலா அப்சாரிஹிம், அவருடைய பார்வை விலைகளையும் நாம் திரையை ஏற்படுத்தி விட்டோம். அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் நாம் முத்திரை குத்தி விட்டோம், ஈமான் அவர்களுக்கு கிடையாது என்று. அவருடைய செவி புலன்களை நாம் மறைத்து விட்டோம், அவருடைய பார்வையை நாம் மறைத்து விட்டோம். நல்லது எது தீயது என்பது அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நல்லது எது தீயது என்று காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் முத்திரையிட்டு திரையிட்டு விட்டோம். அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய தண்டனை இருக்குகிறது. இப்ப காஃபிராகி விட்டவர்களுக்கு 2 வசனம், அவன் இவன் தான், அவன் ஈமான் கொள்ள மாட்டான், அவனுக்கு எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவன் ஈமான் கொள்ள மாட்டான், அவனை விட்டுவிடு என்ற அடிப்படையில் 2 வசனம். ஆனால் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட விகிதத்தில் சிலர் இருக்கின்றார்கள். மனிதர்கள் என்றும் சிலர் இருக்கின்றார்கள். ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வமா ஹும் முஃமினீன், மனிதர்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள். நாங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். வஹும் முஃமினீன், ஆனால் அவர்கள் உண்மையிலேயே ஈமான் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் உள்ளத்தில் கசடுகள் இருக்கின்றன. உண்மையில் அவருடைய ஈமான் கொள்ளவில்லை. அவர்கள் எதற்காக ஈமான் கொண்டார்கள் என்று சொன்னால், யுகாதிஊனல்லாஹ ஆமனு, ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹுவையும் ஏமாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள். ஒமா யுகாதிஊன இல்லா அன்ஃபுஸுஹும் வமா யஷ்உரூன், ஆனால் அவர்கள் அல்லாஹுவையோ ஈமான் கொண்டவர்களையோ அவர்கள் ஏமாற்றவில்லை, தன்னைத்தானே அவர்கள் ஏமாற்றிக் கொண்டார்கள். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்குகின்றது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அந்த நோயை நாம் அதிகப்படுத்தி கொண்டு இருந்தோம். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குகின்றது. நாம் அவர்களிடத்திலே போய் சொன்னோம் என்று சொன்னால், வைதா கீர லஹும் ஆமினு, மனிதர்கள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஏன் ஈமான் கொள்ளக்கூடாது என்று அவர்களிடத்திலே நாம் சொன்னோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுவார்கள், அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்றா நாங்கள் ஈமான் கொள்ளுவோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அவர்களுடைய தன்மைகளை பற்றி, அவருடைய கெட்ட செயல்களை பற்றி, அவருடைய குணாதிசயங்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சுமார் 15 வசனங்களில் தொடர்ந்து சொல்லுகின்றான். முஃமின்களை பற்றி 2 வசனம், சூரத்துல் பக்ராவை திறந்த உடனேயே முஃமின்களை பற்றி 2 வசனம், காஃபிர்களை பற்றி 2 வசனம். ஆனால் முனாஃபிக்கின்களை பற்றி, ஈமான் கொண்டிருக்கவும் மாட்டான், ஈமான் கொண்டதை போன்று வேஷம் விட்டு நடித்துக் கொண்டே இருப்பான், அவனை பற்றி அல்லாஹ் 15 வசனங்கள் தொடர்ந்து அங்கே சொல்லி காட்டுவான். என்று சொன்னால் அந்த தன்மை மேலே இருக்கக்கூடிய அந்த ஈமான்தாரிகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே. உண்மையானவர்களே, இப்ப நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், நான் முஸ்லீம், நான் ஒரு ஈமான்தாரி தீன்தாரி என்று சொன்னதற்கு பிறகும் அவன் பொய் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் இரட்டை வேடம் போடுகிறான் என்றுதான் அர்த்தம். நான் முஸ்லீம், நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது,
என்று சொன்னதற்கு பிறகு அவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் இரட்டை வேடம் போடுகிறான், அவன் திருடுகிறான் என்று சொன்னால் அவன் இரட்டை வேடம் போடுகிறான் என்றுதானே அர்த்தம். இப்படிப்பட்ட கசடுகள் சேர்ந்த ஈமானுக்கு வஞ்சகம் சேர்க்கக்கூடிய குணங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு இந்த ஈமானோடு நீ நாளை ரமலானை அடைந்து அந்த மாதத்திலே நீ நோன்பு நோற்றாலோ அல்லது அந்த மாதத்திலே இரவிலே நின்று வழங்கினாலோ எந்த நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடனும் நன்மையை ஆதரவைத்தவராக நோன்பு வைக்கின்றாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அல்லாஹ் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ரமலானுக்கு முன்னால் நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. நம்முடைய ஈமானில் என்னென்ன சஞ்சலங்கள் அழுக்குகள் எல்லாம் புகுந்து இருக்குகின்றதோ, என்னென்ன பாவ செயல்கள் குற்றங்கள் செயல்கள் எல்லாம் இருக்குகின்றதோ எல்லாவற்றையும் களைந்து எறிய வேண்டும். ஈமானுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பது வஞ்சகம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நயவஞ்சகத்தன்மை என்பதுதான் ஈமானுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அது ஈமான் இருந்தாலும் அவனுக்கு நன்மை இல்லை, மறுமையிலே அவனுக்கு தண்டனை தான் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவேதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் முனாஃபிகின் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றேனோ, நான் இடம்பெற்றிருக்கின்றேனா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அலையாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ஹுதாஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு நாயகத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி இருந்தார்கள், ஒரு கட்டத்திலே யார் யாரெல்லாம் முனாஃபிகீன்கள் தெரியுமா என்று ஒரு பட்டியலை அவரிடத்திலே சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதை நீ யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அங்கு வந்து நேரா அவரிடத்தில் கேட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் முனாஃபிகீன் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த பட்டியலில் நான் இருக்கின்றேனா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் முனாஃபிகீன்களுடைய பட்டியலை எல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்கள், சொல்லிவிட்டு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள், எனவே நான் சொல்ல முடியாது என்று சொன்னார். நீங்கள் அந்த பட்டியலில் இருக்கின்றீர்களா இல்லையா என்று என்னால் சொல்ல முடியாது என்று அவர் சொன்னார். அதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த பட்டியலில் நான் இருக்கின்றேன், இல்லை என்றெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் கேட்கும் கேள்விக்கு தலையை மட்டும் அசையுங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்படி தலையை அசைங்க அல்லது இப்படி தலையை அசைத்து விடுங்க, அந்த பட்டியலில் என் பேர் இருக்கா, ஆமா இருக்கு, தலையை மட்டும் ஆட்டுங்க, நீ வாயாலே சொல்ல வேண்டாமே என்று. எந்த சமிக்கையினாலும் நான் அதை சொல்ல முடியாது. அப்படி சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருக்கு நான் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை நான் மீறியவனாக ஆகிவிட மாட்டேனா என்று ஹஜ்ரத் ஹுதாஃபா அவர்கள் கேட்டார்களாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்லி வைத்தார்களாம், நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய ஜனாசா தொழுகையிலே ஹுதாஃபா கலந்து கொள்கிறாரா இல்லையா என்பதை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய ஜனாசா தொழுகையில் ஹுதாஃபா அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் பெருமானாருக்கு அருகாமையில் என்னை அடக்கம் செய்ய வேண்டும். என்னுடைய ஜனாசா தொழுகையில் ஹுதாஃபா கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பெருமானாருக்கு பக்கத்தில் என்னை அடக்கம் செய்யாது என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், முனாஃபிகீனுடைய பட்டியலில் நான் இருந்தேன் என்றால் ஹுதாஃபா என்னுடைய ஜனாசா தொழுகைக்கு வரமாட்டார். முனாஃபிகீனுடைய பட்டியலில் நான் இல்லை என்று சொன்னால் ஹுதாஃபா என்னுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வார் என்ற அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் அந்த வஞ்சகம் என்ற அந்த முனாஃபிக்கித்தனம் இருக்குகின்றதே, அது இருக்கக்கூடாது. அது என்னிடத்தில் இருக்குகிறதா என்பதை தெரிந்து கொள்வதில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வளவு அக்கறையோடும் ஆர்வமோடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், இன்னமின் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களில் சிலர் இருக்குகின்றார்கள், மல்லா யரானி பாத மௌத்தி, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்கள் என்னை சந்திக்க மாட்டார்கள் என்று ஒரு பட்டியல் சொன்னாங்க. சில பேர் இருக்கிறாங்க, அவர் நயவஞ்சகர்கள் அவர்கள் எல்லாம். அது சுருக்கமாக வேறொரு விதத்திலே பெருமானார்கள் சொன்னார்கள். அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே சொன்னார்களாம், என்னுடைய தோழர்களில் சிலர் இருக்குகின்றார்கள், நயவஞ்சகர்கள் என்று சொல்லவில்லை, அதை சூசகமான முறையில் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களில் சிலர் இருக்கின்றார்கள், என்னுடைய மரணத்திற்கு பின் என்னுடைய கபரை சந்திக்க வரமாட்டார்கள் என்று. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்மு சலமா அவரிடத்திலே சென்று சொல்லி,
கேட்டார்கள், அந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா என்பதாக கேட்டார்கள். அதில் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அந்த பட்டியலில் இல்லை என்பதாக சொன்னார். அவன் அந்த நயவஞ்சகத்தன்மை ஈமான் கொண்டதற்கு பிறகு ஈமானை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு ஷரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் விரோதமான மாற்றமான செயல்கள் செய்வது என்பது அது வஞ்சகம் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. வரலாற்றிலே நிறைய செய்தி உண்டு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பால்குடி சகோதரர் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸரஹ் என்ற ஒரு மனிதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்குகின்ற பொழுது அவர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஃமினாகிக் கொண்டார், முஸ்லிமாகிக் கொண்டார். அவரிடத்தில் இருந்த அறிவு, ஆற்றல், திறமை இவைகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஹாத்திபுல் வஹியை எழுதக்கூடிய பொறுப்பை அவரிடத்திலே கொடுத்தார்கள். அறிவு திறமை இருக்குகின்றது, கூர்மையான புத்தி இருக்குகின்றது, நல்ல ஞாபக சக்தி இருக்கின்றது, தெளிந்த மனிதராக இருக்குகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வஹியை எழுதுவதற்கு சரியான ஆள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் பின் அபி ஸரஹ் என்ற அந்த மனிதரை ஹாத்திபுல் வஹியாக ஆக்கினார்கள். அவர் வஹி எழுதக்கூடியவராக இருந்தார். ஒரு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொன்னார்கள், அஸ்-ஸமீஉன் அலீம் என்று எழுத சொன்னார்கள். அதற்கு அந்த மனிதர் அல் அலீமுல் ஹகீம் என்று எழுதினார். நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டார்கள், வாசிக்க சொன்னார்கள், அல் ஹகீம் அல் அலீமுல் ஹகீம் என்று சொன்னார். இப்போ பெருமான் அவர்கள் சொன்னார்கள், சமீஉன் அலீம் என்று தானே நான் எழுத சொன்னேன், ஏன் நீங்கள் அலீமுல் ஹகீம் என்று எழுதுகிறீர்கள் என்பதாக. இப்போ அவருடைய அறிவு கூர்மை, அந்த சிந்தனை அவரை அப்படி திகைக்க வைக்க செய்தது. ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் கொண்டது தான். அதனால் தான் நான் அப்படி எழுதினேன். அதை அப்படி எழுதுவதற்கு பதிலாக இப்படியும் எழுதலாம் தானே என்று நபிகள் நாயகம் அவரிடத்திலேயே வியாக்கியானம் பேசினார், போட்டி போட்டு பேசினார். இப்போ இருவருக்கும் மத்தியிலே கருத்து மோதல் ஏற்பட்டது. இந்த கருத்து மோதலின் காரணமாகவே அந்த மனிதர் இஸ்லாத்தை விட்டுவிட்டு மதீனாவை துறந்து மக்காவிற்கே வந்து சேர்ந்து விட்டார், முர்த்தத்தாகி விட்டார். இப்பொழுது ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவை கைப்பற்றி காபத்துல்லாவில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன், எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை பெயர் சொல்லி இவர்களை எல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒருவர் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸரஹ் என்ற இந்த மனிதர். எல்லாரையும் நபிகள் நாயகம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவிலே வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு யாரை நான் குற்றப்பிடிக்க மாட்டேன், எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன், நிறைய பேர் எனக்கு இடையூறு கொடுத்திருக்கின்றீர்கள், தொல்லை இழைத்திருக்கின்றீர்கள், என்னுடைய தோழர்களுக்கு சிரமம் கொடுத்திருக்கின்றீர்கள், இவைகளெல்லாம் மனதில் வைத்து பழிவாங்கக்கூடிய சூழ்நிலை நான் இன்றைக்கு இல்லை, யாரையும் பழிவாங்க மாட்டேன், தண்டிக்க மாட்டேன், எல்லோரையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி சில குறிப்பிட்ட மனிதர்களை பெயர் சொல்லி இவர்களை மட்டும் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி சொல்லப்பட்ட மனிதர்களில் இந்த அப்துல்லாஹ் ஒருவர். இவர் யார் என்று சொன்னார், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பால்குடி சகோதரர். இவருடைய தாயாரிடத்திலே தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பால் குடித்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் என்னுடைய பால்குடி சகோதரர், எனக்கு ஒரு வகையில் அவர் சகோதரர். அவருடைய தாயார் எனக்கு பால் கொடுத்து என்னை பரிவோடு பாசத்தோடு வளர்த்திருக்கின்றார். அந்த நன்றி கடனுக்காக வேண்டி நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸரஹ் அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, மன்னிக்க முடியாது என்று சொன்னால் அவர் செய்த குற்றம் அவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திபுல் வஹியை எழுதக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து அதற்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவருக்கு மாற்றி எழுதி அதில் நம்மிடத்திலேயே கருத்து முரண்பாடு கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவர். பொதுவாகவே முர்த்தத்தாகிவிட்டால் அன்றைய காலகட்டத்தில் கத்ல், கொலை செய்வது என்பதுதான் ஷரியத்துடைய சட்டம். அவை ஒரு வகையில் முர்த்தத்தாகி வந்து விட்டார்.
ஆனால் அவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விடுவதாக இல்லை. பெருமானாருடைய கரத்தை பிடித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கட்டி அணைத்துக் கொண்டு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்துல்லாஹ் இப்னு சரஹை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றேறத்தாழ அமைதியாகவே தலையை கீழாக விட்டு அமைதியாக இருந்தார். மன்னிச்சிட்டன்னு சொல்லல, மன்னிக்கிறன்னு சொல்லல. ஆனால் இவர் இவ்வளவு தூரத்துக்கு உஸ்மான் அவர்கள் மன்றாடி நம்மிடத்தில் கேட்கின்றார், என்ன செய்வது என்று அவர்கள் நீண்ட யோசனையில் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள். அமைதியாக இருந்ததற்கு பிறகு சொன்னார்கள், உஸ்மான் அவர்களே, அவரை நான் மன்னித்து விட்டேன், அழைத்து செல்லுங்கள் என்பதாக சொன்னார். அவரை கொலை செய்ய வேண்டாம், அவரை மன்னித்து விட்டேன், நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அப்துல்லாஹை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். இப்பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், சபையில் இருந்தவர்களை பார்த்து, நான் அவரை மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர் என்னிடத்தில் உஸ்மான் மீண்டும் மீண்டும் அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டே இருந்தார். கொஞ்ச நேரம் நான் அமைதியாக எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தேன் அல்லவா, அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் அவரை நீங்கள் கொலை செய்திருக்க கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மன்னிக்க, அதாவது பதில் சொல்லாமல் சற்று நேரம் அமைதியாக இருந்ததற்கான காரணமே அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கவில்லை, இவர் கேட்டுக்கொண்டே இருக்குகிறார், அமைதியாக இருக்குகிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னிக்கவில்லை என்று நீங்கள் கருத்தை எடுத்துக்கொண்டு அவரை நீங்கள் கொலை செய்திருக்கிறாராமே, ஏன் நீங்கள் இப்படி இருந்து விட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுதுதான் ஹஜரத் உப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அவரை மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தீர்கள். சற்று நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்குகின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தில் அப்படி தோன்றியது. ஆனால் உங்களையே நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்கள் கண்டால் இப்படி ஒரு சாடை காட்டியிருந்தால் அந்த இடத்திலேயே நான் அவரை கொலை செய்திருப்பேனே, ஒரு கஞ்சாடை காட்டியிருக்கலாம் அல்லவா என்று அந்த உப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் பார்த்து கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண் சாடை காட்டி வஞ்சகம் செய்வது என்பது நபிமார்களுக்கு அழகல்ல என்பதாக சொன்னார். இன்றைக்கு நிறைய மனிதர்களை அப்படித்தானே பார்க்கின்றோம். நல்ல விதமாக அழைத்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்குகின்ற பொழுது பக்கத்தில் உள்ளவன்ட்ட கண்ணை காட்டுறது, நான் அவன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன், நான் அவன்கிட்ட கண்ணை காட்டணும், நீ அவனை அடிச்சிரு, அவனை தாக்கிரு. அப்ப கண்ணால் கூட நீ வஞ்சகம் செய்யக்கூடாது, அது ஈமானுக்கு விரோதமான செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு நபிக்கும் கண் சாடையின் மூலமாக கூட யாருக்கும் வஞ்சகம் செய்யக்கூடாது, அது நபிமாருக்கான அழகு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்றைக்கு வஞ்சகம் என்பது கண்ணால் உண்டு, வார்த்தைகள் நிறைய வஞ்சகம் இருக்குகின்றன, சூதுவான வார்த்தைகள். ஒரு மனிதனை சந்திக்குகின்ற பொழுது அவரிடத்தில் அழகான முறையில் நல்ல முறையில் உரையாடுவது, பேசுவது, நம்மை நல்ல மனிதர் என்று நம்ப வைத்து இங்கிருந்து அவன் சென்றதற்கு பிறகு அவனை பற்றி வேறு விதமாக செய்திகளை சொல்லுவது, அல்லது அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை நடந்து கொண்டிருப்பது, இது தனி மனிதத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்து பொது வாழ்க்கையில் இருந்து அரசியல்வாதிகள் வரையிலேயும் இந்த வார்த்தை வஞ்சகம் என்பது நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நேர்ந்த ஒரு செய்தி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப் சொல்லுகின்றார், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு காலி செய்துவிட்டு எகிப்து அல்லது ஜோர்டானில் சென்று அவர்கள் குடியேறி கொண்டால் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்று. இதுதான் நயவஞ்சகத்தனமான வார்த்தை. சுமார் காசாவிலே 80 லட்சம் மக்கள் அங்கே குடியிருக்கின்றார்கள். 100 ஆண்டுகளாக பல யுத்தங்களை சந்தித்து விட்டு பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து விட்டு அந்த பூமியை விட்டு நாங்கள் செல்லவே மாட்டோம் என்று இருக்குகின்றார்கள். இப்பொழுது அவர்களிடத்திலே மோதி சண்டை சச்சரவு செய்து வெற்றி கொள்ள முடியாத சூழ்நிலையில் வஞ்சகமான வார்த்தை. இப்ப வார்த்தையிலையும் வஞ்சகம் இருக்கக்கூடாது, கண்ணால் செய்யக்கூடிய ஜாடைகள் கூட வஞ்சகம் இருக்கக்கூடாது, அது ஈமானுக்கு பாதகமான செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஆக ஈமானுக்கு முதல் எதிரி என்பது முனாஃபிக்குத்தனம் என்ற நயவஞ்சகத்தனம்.
அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து நம்முடைய ஈமானை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய ரமலானை சந்தித்து முழு ஈமானிய உணர்வோடு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வாளிப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.